மாறி தெரியும். நான் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் ஒவ்வொரு வாரமும் 2 பேர் கை கோர்த்து இன்னைக்கு எப்படி வந்தீர்களோ அதே போல கம்பீரமாக ஸ்தோத்திரம், நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். டெய்லி 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். உடைய குடும்பமாய் நீங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அவ்விதமாய் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்கள் வாக்கில் பிள்ளை செல்வங்களை கொடுப்பார். வேதம் சொல்லுகிற பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். தலைமுறைகளின் தேவன், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி செய்து ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அன்பு கூறுங்கள், இரண்டாவது ஆண்டவரை தேடுங்கள், மூன்றாவது என்பது இல்லறத்தை கட்டி எழுப்புங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது. வீடு என்பது எழுத்தின்படியான வீடு மாத்திரமல்ல, வீடு என்பது குடும்பத்தை குறிக்கிறது. கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். அருமையான வர்ஷாவை பார்த்து நான் சொல்லுகிறேன், குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு ஆண்டவர் இன்றிலிருந்து கொடுக்கிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புவது பெண்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை கட்டி எழுப்பவும் முடியும், அந்த குடும்பத்தை இடித்து போடவும் முடியும். ஆகையினால எப்படி கட்டி எழுப்புவது? இப்போ பாருங்க, 2 வீட்டாரும் புது உறவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வர்ஷா ஒரு குடும்பம், விமல் ஒரு குடும்பமா இருந்தால், இப்போ புது உறவுகள் இன்றையிலிருந்து உருவாகி இருக்கிறது. புது உறவுகள், மாமா, மச்சான், ஸ்தோத்திரம், அண்ணி, இப்படி ஒவ்வொரு உறவுகள் திருமணமானதுனால உங்க 2 குடும்பத்துக்கு இடையில புது உறவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உறவுகளை காத்து கொள்ள வேண்டும். கணவன் வீட்டிலிருந்து குடும்பத்தார் வருவார்களானா அவளை அன்போடு உபசரிக்க வேண்டும், அவளுக்கு வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அப்படியாக மனைவி வீட்டிலிருந்து அவர்கள் வரும்போது கணவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உபசரிப்பை செய்ய வேண்டும். இவ்விதமாக 2 வீட்டாரும் அந்த உறவுகளிலே, அந்த ஐக்கியத்திலே கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அருமையான வர்ஷா நல்ல ஊழிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகையினால எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அறிந்திருப்பார் என்று நம்புகிறேன். உடைய அருமையான தாத்தா, அருமையான பாஸ்டர் அவர்கள் நல்ல காரியங்களை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆகையினால கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களிலே இல்லறத்தை கட்டி எழுப்ப வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம், பல பிரச்சனைகள், பல விதமான பிரிவுகள், பல காரியங்களை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது நான் சொல்லுகிறேன், ஒரு முறை வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு முறை நடக்கிற ஒரு காரியம். ஆகவே அந்த காரியத்தில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல ஆண்டவர் நம்முடைய கைகளில் அதை கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் உடைந்து விடாதபடி கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டியது கணவன் மனைவியினுடைய பொறுப்பாய் இருக்கிறது. அவ்விதமாக இந்த இல்லறத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த மகா பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கடைசியாக நாம் பார்க்கிறோம், ஈகை செய்யுங்கள். என்பதற்கு ஈகை செய்ய எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சரியாய் முடித்து விடுவேன். ஆகினால் இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த ஈகை குணம்
நமக்கு காணப்பட வேண்டும். ஈகை என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால், பதில் உதவி எதிர்பாராமல் செய்கிற